நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீர்கள். ஆனால் ஏன் எழுந்திருக்கிறோம் என்று தெரியவில்லை. எல்லாமே இருக்கிறது. ஆனால் உள்ளே ஒரு வெறுமை. ஆயிரக்கணக்கான மக்கள் நடுவே நடக்கிறோம். ஆனால் யாரும் புரிந்து கொள்வதில்லை என்று தோன்றுகிறது. இந்த தனிமை உங்களுக்கு மட்டும் வந்தது இல்லை. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு பகவத்கீதை 2ஆம் அத்தியாயம் 20ஆம் ஸ்லோகம் சொல்கிறது, ந ஜாயதே மிரியதே வா கதாசித். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனன் தன் சொந்த உறவுகளை எதிரில் பார்க்கிறான். அவன் மனம் உடைகிறது. வில்லை கீழே போடுகிறான். கிருஷ்ணா, என்னால் முடியவில்லை. நான் யார்? இதற்கு என்ன அர்த்தம்? அந்த கேள்வியை நீங்களும் கேட்டிருக்கிறீர்கள் இல்லையா? கிருஷ்ணன் சிரித்தார். ஏனென்றால் அந்த கேள்வியே விழிப்பின் தொடக்கம். நண்பனே, நீ தொலைந்து போகவில்லை. உன் உடல் அழியும், ஆனால் நீ ஒரு ஆத்மா. அது என்றும் அழிவதில்லை. உன் கடமையில் கவனம் செலுத்து. பலனை எதிர்பார்க்காதே. மற்றதை காலம் பார்த்து கொள்ளும். இன்று ஒரு சிறிய அடி எடுத்து வை. திசை தெரியவில்லை என்றாலும் நட. நான் உன்னோடு இருக்கிறேன். கீதை 5000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. ஆனால் அது உங்களுக்காகவே எழுதப்பட்டது. இதுபோல் பகவான் கிருஷ்ணர் உங்களுக்காக கூறியதை தொடர்ந்து கேட்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.